புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான 15 சம்பவங்கள். அவருடைய பிறப்பு நிகழ்ந்த 1917 ஜனவரி மாதம் 17ஆம் தேதியில இருந்து அவருடைய இறப்பு நிகழ்ந்த 1987 டிசம்பர் 24 வரைக்கும் ஒரு 15 முக்கியமான சம்பவங்கள் அரசியல் சார்ந்தும் இருக்கிறது, சினிமா துறை சார்ந்தும் இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜெயா. வெல்கம் டு ஜேசி சென்டர். முதல் சம்பவமாக அவருடைய பிறப்பு 1917 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கண்டி மாவட்டத்தில் நாவலப்பிட்டி என்ற இடத்துல நிகழ்கிறது. 1930 பிற்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல தன்னை ஒரு அங்கத்தவராக எம்ஜிஆர் இணைத்துக் கொள்கிறார். மூன்றாவது சம்பவம் 1936ஆம் ஆண்டுல பதிவாகுது. இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் அவருக்கான முதல் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கிறது. 19 வயது அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் சதி லீலாவதி என்ற ஒரு திரைப்படத்தில் அவர் அறிமுகமாகிறார். ஒரு துணை கதாபாத்திரம் தான். அதில் நடித்தமைக்காக அவருக்கு 100 ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டது. 1950 இவர் நடித்து வெளிவந்த மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தின் மூலமாக பேரையும் புகழையும் சம்பாதித்துக் கொள்கிறார். இந்த ஆண்டில் தான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவமும் பதிவாகிறது. அவருடைய தாயார் சத்யபாமா அவர்கள் 1950ஆம் ஆண்டுல இறந்து போகிறார். 1953ஆம் ஆண்டுல CN அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையிலே அமைந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற ஒரு கட்சியிலே இணைந்து கொள்கிறார். 1956 தென்னிந்தியாவினுடைய முதல் வண்ண திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்திலே நடிக்கிறார். இதே ஆண்டில் தான் மதுரை வீரன் என்ற ஒரு திரைப்படமும் வெளியாகி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து கொடுத்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு. 1958 இவர் இயக்கி நடித்து தயாரித்த திரைப்படமான நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது. 1962ஆம் ஆண்டுல தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராகிறார் எம்ஜிஆர். 1967ஆம் ஆண்டு சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகிறார். இந்த வருடத்தில்தான் அவர் மீதான அந்த சூட்டு சம்பவமும் பதிவாகிறது. 1971ஆம் ஆண்டு ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திலே நடித்தமைக்காக எம்ஜிஆருக்கு தேசிய விருது கிடைக்கப்படுகிறது. 1972ஆம் ஆண்டு திமுக கட்சியிலிருந்து விலகி அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சியை அவர் நிறுவுகிறார். 1977ஆம் ஆண்டு அதிமுக கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்பட வாழ்க்கையில் இவருடைய கடைசி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படம் 1978 வெளியாகிறது. 1980ஆம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டாலும் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகிறார். 1984ஆம் ஆண்டு சிறுநீரக கோளாறு காரணமாக அமெரிக்காவிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் எம்ஜிஆர் அவர்கள். இதே ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக மாறுகிறார் எம்ஜிஆர். 1987ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும் போதே எம்ஜிஆர் காலமாகிறார். இவருடைய மறைவுக்கு பிறகு 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே நண்பர்களே, எம்ஜிஆரினுடைய சினிமா அரசியல் வாழ்க்கையிலே தடம் பதித்த மிக முக்கியமான ஒரு 15 சம்பவங்கள் இந்த வீடியோ பதிவில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே நாங்கள் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.